என்ன மச்சான் நேற்று டேரக்டர் பார்த்து கதை சொன்னேன், என்னாச்சு? பார்த்த மச்சான், ஆ சார் ஒரு ரொமான்டிக்கான காமெடி ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வர சொன்னார்ரா. ஓ ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ரொமான்ஸ் எல்லாம் செட் ஆகாது மச்சான். 2 CD தரேன், அதை பார்த்து நல்ல சாமி படமா எடு. வாய முன்ன வரியா? சரி, ஒன்லைன் ரெடி பண்ணிட்டியா? இர்ரா. எது இன்று உன்னோடதோ அது நாளை வேறு ஒருவனோடது என்கின்றார் கீதா. யார் மச்சான் கீதா? போடாங், பகவத்கீதா. ஓ மச்சான், நீ சொன்ன ஒன்லைன் வச்சு நான் ஒரு கதை சொல்லவா? எங்க சொல்லு மச்சி பாப்போம். ஓப்பன் பண்ணா ஹீரோ கதவு தட்டுறான். கதவு தானா ஓப்பன் ஆகுது. உள்ள போய் பார்க்குறான், யாருமே இல்லை. கீதா கீதான் கத்துறான். டேபிள் மேலே பார்த்தா ஒரு லெட்டர். எடுத்து படிக்கிறான். எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறு ஒருவனுடையதாகும். நேற்று ராஜே, இன்று நீ, இனிமேல் சரவணன். என்னை தேட வேண்டாம், சரவணனுடன் செல்கிறேன். பிரியமுடன் பிரியும் கள்ளக்காதலி கீதா. உடனே ஹீரோ சரவணா அப்படின்ட்டு கத்துறான். கடைசியில சரவணனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எப்படி வந்துச்சு? ஏற்கனவே மீனாட்சி எந்த சரவணா வச்சுக்கிறானே தெரியல. இல்லை கீதா வேறையா? இப்போ நான் சொல்கிற கதையை கேளு. இதான் மச்சான் கதை. எப்படி இருக்கு? செம்ம ரொமான்டிக் ஆகுது மச்சான். பண்ணலாம் மச்சான், ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு தேவைடா. யார் செட்டாவா? நம்ம பிரியா? பிரியாலாம் செட் ஆக மாட்டேன் மச்சான். இதுக்கெல்லாம் வேற மாதிரி ஒரு பொண்ணு. பண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சு பண்ணணும்டா. Idiot. ஏய் ஏய், யாரா அவ? உன்னை அடிச்சுட்டு போறா? ஏய், விட்றா. ஏய் நில்றி. என்ன பாக்குற? என்ன மச்சான் போய் நேக்குறா? ஏய் நில்றி. இரு மச்சான். எதுக்கு மச்சான் உன்னாச்சா? டேய் என்னடா அடி வாங்கி நான் அசிங்கமா சிரிச்சுன்னுக்குற? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் உன்னை தாண்டா. விடு மச்சான், செம்மையா இருக்கல. டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் ஏய் இருடா. எழுந்துடுறா. டேய் மச்சான் எழுந்துடுறா ஒரு நிமிஷம். டேய் மச்சான், டேய் டேய் நேற்று உன்னை பார்க்கல ஒருத்தி அடிச்சா இல்ல? விஜய் வீட்டு மொட்டை மேல தாண்டா இருக்கா. பார்த்து மச்சான், உன்னையும் துணி மாதிரி காய வச்சிட போறா. ஹே ச்சீ. ஹலோ. ஹலோ சொல்டா. மச்சான் ஷோக்கு டைம் ஆச்சுடா. அப்படியா? சரி, எங்க இருக்க? உன் வீட்டு தெருமனையில் தானே இருக்கேன். 10 நிமிஷத்துல வந்துடும்டா. ஓகேயா? வா வா சீக்கிரம் வா. ஓகேடா. வா ஒருத்தனா எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்து. எங்க எங்க ஏங்க நிறுத்த மாட்டீங்களா? நீ கை காட்டினா நிறுத்தணுமா?
வேற எதை காட்டினா நிப்பாட்டுவீங்க? சி பொறுக்கி. ஏய் நான் அந்த அர்த்தத்தை சொல்லடி. ச்சே ஒவ்வொருத்தி எதை சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறேன். என்ன மச்சான் படத்துக்கு போலான்னு சொன்னேன், ஆனா இங்க உனக்கே ஒருத்தி படம் காமிச்சிட்டு போயிட்டா போல. மூடிட்டு வண்டி எடு. மச்சான் குரூப்ல எதுவும் வீடியோ வந்துக்குது யாருன்னு பாரு. அப்படின்ற. மச்சான் சன்னி லியோன்றா. ம் ம் பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்றானு பாரு. இவனுங்களுக்குலாம் அறிவே இல்ல. சி பொறுக்கி. இவனுங்களாம் எங்க உருப்பட போறானுங்க? பொறுக்கி நாய்ங்க. ஏவாடி. டேய் எல்லாம் உன்னால் தான்டா. விட்ரா. மேடம் ஜூஸ். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ எப்பவுமே என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நான் ஒன்னும் நினைக்கவே இல்லையே. சரி ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா? அதெல்லாம் வேணாம். அட்லீஸ்ட் உன் ஃபோன் நம்பர் அது கூட. அட்லீஸ்ட் எதுக்கு? 1 மந்த் பேசி பாரு. பிடிக்கலன்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போடா டேய். அட்லீஸ்ட் 1 வீக். நீ தராட்டி என்ன உன் நம்பரை வாங்க முடியாதா என்ன? ஓ ஆல் தி பெஸ்ட். ஏய் சும்மா இல்லை பந்தயம். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள உன் நம்பரை வாங்கிட்டா நீ என்ன லவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே பட் தோத்துட்டேன்னா நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன மச்சான் சோகமா வரான்? தெரியலையே. என்னாச்சு மச்சான்? ஒரு சீன் ஆயிடுச்சுடா. என்ன மச்சி மறுபடியும் படம் காமிச்சிட்டாங்களா? டேய் ஒரு இதுல ஏதோ சவால் விட்ட மச்சான். நான் சவால் எப்படின்னா நம்பர் உசார் பண்ணணும்டா. எதனா ஒரு ஐடியா கூட. உன் வீட்டு மொட்டை மாடல தானே இருக்கா? சரி. பின்னா உன் அப்பா போன்ல இருந்து நம்பர் உஷார் பண்ணி கொடு. ஆமா இருக்கு. அதுக்கு என்ன? நம்பர் உஷார் பண்ணி கொடுறா. ஐயா என்ன மச்சான் ஓகேவா? மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா எப்படின்னா நம்பர் உசார் பண்ணி கொடு மச்சான். சரி நான் நம்பர் உஷார் பண்றேன், நீ எனக்கு சரக்கு உஷார் பண்றியா? செஞ்சிடலாம் மச்சான், எல்லாத்தையும் செஞ்சலாம். நீ கேட்டது எல்லாத்தையும் செய்யறேன். ப்ளீஸ் 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 நம்பர் மட்டும் மச்சான் ப்ளீஸ்டா. மச்சான் வா போலாம். ஹலோ சொல்டி. என்கிட்டே சவால் விடுறாண்டி அவன் என் நம்பர் வாங்கிடுவேன்னு. ஏய் லூசு, உன்னையாடி அவன் கிட்ட போய் பெட் கட்ட சொன்னா? ஒருவேளை அவன் உன் நம்பரை வாங்கிட்டா என்னடி பண்ணுவ? சீ அவன்லாம் அவ்வளோ வேர்த் இல்லடி, தெரிஞ்சுதான் சேலஞ்ச் பண்ணேன். என்னமோ போடி. வா மச்சான். வந்துட்டேன் மச்சான். நான் இல்லாம மோந்து பார்க்க மாட்டேல. டேய் 2 பேருக்கு எதுக்குடா இவ்வளவு சைடிஷ்? மச்சான் நீ சந்தோஷப்பத்தணும் மச்சான். என்னடா நான் வரத்துக்கு முன்னாடியே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. ஆமா பூஜை போய் எனக்கு இது விபூதி வச்சுக்கிறியா? ஏய் மச்சான் குடு மச்சான். நீ அடி மச்சான். Cheers. மச்சான் நம்பர் உசார் பண்ணியா? மச்சான் நீ சொன்ன மாதிரி எங்க அப்பா ஃபோனை செக் பண்ணி பார்த்தேன். ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆண்டி நம்பரும் அதில் இருக்கு. உன் நம்பரு இல்லை மச்சான். என்னடா மச்சான் அந்த அனிதா ஆண்டி நம்பர் இருந்தா கூட. ஏய் சாரி மச்சான். மச்சான் மீனாடி நம்பரு.
எப்படின்னா என் ஆள் நம்பர் உஷார் பண்ணி கொடுங்க மச்சான். ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா டேய். டேய் நாளைக்கு போகிறோம், அவளை மீட் பண்ணுறோம், நம்பர் வாங்குறோம். சரியா? அவனும் ஃபீல் பண்ணாத. டேய் காலையில் அதுக்கெல்லாம் அவனுக்கு இது நாளைக்குண்டா நம்பர். மச்சான் டேய், என் ஆள் நம்பர் எப்படின்னா உஷார் பண்ணி கொடுங்கடா. பார்த்துக்கலாம் மாச்சு, அதெல்லாம் காலைல வேற போகணும்டா அவளை பார்க்க. மூன்றையா? டேய் மச்சான், உங்களை நம்பினா பாருடா. எப்படியாச்சும் காலைல வந்தா அந்த நம்பரை வாங்கிடணும். சொல்றா. எங்கடா இருக்க? என்னை விட்டு போயிட்ட பாத்தியா? வரேன்டா இருடா. ஓ வாழை பார்த்துட்டியா? நானே செம்ம காண்டில் இருக்கேன். நீ காண்டா அவரையோ காண்டாம இருக்குமா அவரையோ? அந்த பொண்ணு நம்பர் வாங்கினியா? மச்சான் செம்ம வெறுப்பேத்திட்டு இருக்க நீ. நான் வரேன், போனை வை. நம்பர் வாங்கினியா இல்லையா? டேய் வரேன்டா. டேய் என்னடா ஓவரா பண்ற? எப்படா வருவ? இரு வர வர வர. டேய் சீக்கிரம் வாடா, தலைவலிக்கு சரக்கு போடுவோம். தம்பி தம்பி ஒரு ஃபோன் பண்ணணும்ப்பா. இருக்கு டென்ஷன். இவங்க வேற. தம்பி ஒரு ஃபோன் போட்டு கூட. நம்பர் கொடுங்க பாட்டி. இந்தாப்பா இந்தா. ஹலோ யாரு? நாங்க பாட்டி. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க பாட்டி. எங்கம்மா இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன் பாட்டி. எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். எப்பம்மா வர? முன்னாடியே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. சரி அங்கேயே இருங்க, வரேன். இந்தா தம்பி, நீ நல்லா இருக்கணும்ப்பா. இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ண? முன்னாடியே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுல்ல. அதுவும் அந்த தம்பி தான் ஃபோன் கொடுத்துச்சுப்பா. அச்சோ இவன் கிட்டயா? சீக்கிரம் ஏறுங்க பாட்டி, போலாம். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது.